அனிதாவுக்காக கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் அவங்களுடைய ஆட்சியில ஒரு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு சைல்டு குழந்தை தொழிலாளரை தன் வீட்டிற்கு பணி அமர்த்தியது மிகப்பெரிய ஒரு குற்றம். கட்டி கொடுத்துட்ட, அவங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல, அவங்க வேற வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்ற அப்படின்னு. அவருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அப்போ இனிமே அந்த உங்களுடைய சொத்துக்கும் உங்க பையன் வாரிசு இல்லைன்னு எழுதி கொடுப்பாரா? பாப்பா வந்து பல முறை அவங்க வீட்டுல இதுக்கு நடந்த கொடுமைகளை சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இவங்க வந்து மொபைல புடிங்கி வச்சு இதெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தலித்துகள் மீதான ஒடுக்குமுறை தாக்குதல் வந்து தொடர்ச்சியா நிறைய நடந்துட்டு இருக்கு. எந்த அரசு வந்து ஒரு குழந்தை தொழிலாளர்களை முறையை ஒழிக்க வேண்டுமோ அவர்களே இந்த குழந்தை தொழிலாளர்களை ஊக்குவித்திருக்கிறார்கள். இதுவே மிகப்பெரிய ஒரு தவறு. ரெகுலரா தலித்துகள் மீதான அட்டாக் தொடர்ந்து இருக்கு. திமுக அமைச்சர் பொன்முடி எடுத்துட்டீங்கன்னா ஓசி பஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு மேடையில பொது மேடையில ஒரு ஊராட்சி மன்ற தலித் ஊராட்சி மன்ற தலைவி உட்காந்து இருக்காங்க. அந்த அம்மா ஏமா நீ ஏந்திரு, நீ தலித்து தானே அப்படின்னு ஒரு பொது மேடையில அதுவும் ஒரு குறிப்பிட்ட எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவர்கள் சாதியை பெயரை சொல்லி அழைக்க கூடாது. ஆனா இவங்க எல்லாம் போற போக்குல ஏதோ நிலப்பிரபுத்துவ ஆட்சியில் இருப்பதை போலவும் இந்த திமுக அமைச்சர்களுக்கு ஏதோ எம்எல்ஏக்களுக்கெல்லாம் தாங்கள் ஒரு குறுநில மன்னர்கள் என்கின்ற மிதப்பிலையும் நினைப்பிலையும் இவர்கள் அசால்ட்டா பொது மேடைகள் சாதியை பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. நேர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் சவிதா முனுசுவாமி. அவர்களிடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். திமுக ஆட்சியில இருக்க ஒரு எம்எல்ஏவோட பையன் அண்ட் அவங்க மருமக 2 பேரும் சேர்ந்து ஒரு இளம் பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தியதா வந்து ஒரு சர்ச்சை வந்து வெளிவந்தது. இப்ப அவங்க 2 பேரையும் கைது பண்ணிருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதுல யாரு சொல்றதுதான் உண்மை மேம்? இந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தலித்துகள் மீதான ஒடுக்குமுறை தாக்குதல் வந்து தொடர்ச்சியா நிறைய நடந்துட்டு இருக்கு. போன முறையும் திராவிட கட்சிகள் தான் ஆண்டது, ஏடிஎம்கே. ஆனா இப்போ திமுக ஆட்சி பொறுப்பில் ஏற்றவுடன் இது பல மடங்காக பெருகி இருக்கிறது. எங்க பார்த்தாலும் வேங்கை வயல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில வந்து மலம் கலந்தாங்க. அது தொடர்ச்சியா வந்து நிறைய இடத்துல வந்து தலித் பெண்கள் ஆணவ படுகொலை நடக்குது, சாதிய ஆணவ படுகொலை நடக்குது. அப்புறம் சிறுமிகள் இந்த மாதிரி மொலாஸ் பண்ணப்படுறாங்க, பாதுகாப்பு இல்ல, ரவுடிகள் அட்ராசிட்டி அதிகமா இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நியூஸ் 7 செய்தியாளரை வந்து தாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. இது பாத்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர் எம்எல்ஏ பல்லாவரம் தொகுதியை சேர்ந்த திமுக அமைச்சர் கருணாநிதி. அந்த கருணாநிதின்ற பெயர் வந்து அவங்களுடைய கட்சி தலைவரின் பெயரையே தாங்கி நிற்கிறார் வேற. அந்த அமைச்சரோட வீட்டுல வந்து மெர்லினா, அவங்க மருமகள் மெர்லினா, அவங்க மகன் ஆண்டோ, இவங்க வீட்டுல வந்து பணிப்பெண்ணா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து ஒரு தலித் சிறுமிய வந்து பணிப்பெண்ணா கொண்டு வர்றாங்க. சொல்லப்போனா அது வந்து அந்த பெண் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது சைல்டு லேபர். இது எந்த அரசு வந்து ஒரு குழந்தை தொழிலாளர்களை முறையை ஒழிக்க வேண்டுமோ அவர்களே இந்த குழந்தை தொழிலாளர்களை ஊக்குவித்திருக்கிறார்கள். இதுவே மிகப்பெரிய ஒரு தவறு. இது வந்து சைல்டு ஆக்ட்லயும் வரும், இது ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லயும் வரும், சேம் டைம் வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல வரும். எஸ்சி எஸ்டி என்ன, அந்த பெண்ணை சாதிய ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார்கள். ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட், பிஓஏ ஆக்ட், இதுலயும் வரும் இது. அப்புறம் இல்லாம சாட்சிகளை கலைச்சு விக்டிமைஸ் பண்றது. நீங்க தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா வேங்கை வயல் இஷ்யூல இருந்து எந்த மக்கள் விக்டிமை மீதே குற்றச்சாட்டு சுமத்துறது, வகையா மாட்டிக்கிட்டாங்கன்னா ஏதும் பண்ண முடியாத அரசு என்ன செய்யுதுன்னா அந்த விஷயத்தை ஆற போடுறாங்க. ரொம்ப நாளைக்கு அந்த ஒரு விஷயத்தை ஆற போட்டு உடனடி நடவடிக்கை எடுக்காம, இப்ப இந்த இஷ்யூலயும் அப்படிதான் நடந்தது. எல்லாரையும் எங்களை போன்றவர்கள் பல சேனல்கள்ல பல சோசியல் ஆக்டிவிஸ்ட் கொடுத்த ப்ரெஷர்ஸ், கம்மிங் எலெக்ஷன் வேற வரும்போது இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அவங்க மகன் மருமகள் கைது செய்யப்பட்டதான ஒரு தகவல் நமக்கு வருது. ஆனாலும் அந்த பெண் மீதுதான் அவங்க குற்றம் சுமத்தினா ஆடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அமைச்சருடைய அந்த திமுக எம்எல்ஏ கருணாநிதி எம்எல்ஏ உடைய மகனும் மருமகளும் அந்த பெண் மீதே குற்றச்சாட்டு சுமத்துறாங்க.
அது வந்து அந்த சிறங்க அவங்களே இது சுட்டுக்கிட்டாங்க. அந்த பெண் வந்து அஃபேர் இருந்தது, லவ் அஃபேர் இருந்தது அப்படின்லாம் வந்து ஒரு விக்டிமை மேலேயே பழி சொல்றது இருக்கு பாத்தீங்களா? ஒரு ஒரு அந்த பெண்ணுக்கு என்ன தெரியும்? இவங்க அதிகாரத்தில் பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். அந்த சிறுமி எந்தவித பொருளாதார பின்புலம் இல்லாதவர்கள். அந்த பெண்ணுக்கு வந்து இவங்க மேல சொல்றதுல வந்து என்ன லாபம் இருக்க போகுது? இட்டுக்கட்டி சொல்றதுல. அதாவது அந்த பெண்ணோட வாக்குமூலம் அது. ஒருவேளை அந்த பெண் ஏதாவது பாதிப்புக்குள்ளாகி ஏதாவது வேற மாதிரியான முடிவை எடுத்திருந்தால் தான் இந்த அரசாங்கம் அதை நம்புமா? உயிரோட இருக்கும் பொழுது ஒரு பெண் தனக்கு நியாயம் வேண்டி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அண்டர் ஏஜ்ல இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு 17 to 18 இப்பதான் வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மிக சிறுமி அந்த பெண்ணு. அதுவும் நீட் எக்ஸாமுக்காக. நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்புல அந்த பெண் வந்து 600 மார்க்குக்கு 433 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ நீட்டை ஒழிப்பதாக, நீட்டுக்காண்டி உதவி செய்யறதாக இவங்களை எல்லாம் மார்த்தட்டி கொடுத்திருக்கிறார்கள். அனிதாவுக்காக கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் அவங்களுடைய ஆட்சியில ஒரு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு சைல்டு குழந்தை தொழிலாளரை தன் வீட்டிற்கு பணி அமர்த்தியது மிகப்பெரிய ஒரு குற்றம். அதுவும் இல்லாம அந்த குழந்தை தொழிலாளியை ஒரு தலித் சிறுமி என்றதுனால சாதிய ரீதியா அந்த பெண்ணை துன்புறுத்தி இருக்காங்க. உன்னை யாரும் கேட்கறதுக்கு அடிச்சு போட்டாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பட்சியா திட்டி இருக்கிறதா அந்த பெண் வாக்குமூலம் கொடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஆடியோவை ரொம்ப வீடியோவை பார்க்கும்போது அந்த பத்திரிகையாளர்ல வந்து சொல்றாங்க அவங்க செய்தியாளர் சந்திச்சு அது நமக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தையும் கலக்கத்தையும் கொடுக்குது. இவ்வளவு நாள் இதை ஆற போட்டு இருக்க கூடாது. ஏன்னா இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டதாக நமக்கு செய்திகள் வருது ஊடகத்தின் வழியாக. ஆனால் இவ்வளவு நேரம் அது எடுத்தது வந்து என்ன சம்பந்தப்பட்ட பெண்ணை நேரடியா சிறுமி அந்த பெண்ணு தலித்துகள் மீது இதுல வந்து ஆய்வுக்கு உட்படுத்துறதோ விவாதத்துக்கு உட்படுத்துறதோ இதெல்லாம் வந்து தேவையே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா தலித்துகள் மீதான அட்டாக் தொடர்ந்து இருக்கு. திமுக அமைச்சர் பொன்முடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓசி பஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு மேடையில பொது மேடையில ஒரு ஊராட்சி மன்ற தலித் ஊராட்சி மன்ற தலைவி உட்காந்து இருக்காங்க. அந்த அம்மா ஏமா நீ ஏந்திரு, நீ தலித்து தானே அப்படின்னு ஒரு பொது மேடையில அதுவும் ஒரு குறிப்பிட்ட எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவர்கள் சாதியை பெயரை சொல்லி அழைக்க கூடாது. இதுதான் எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல இது ஒரு இது இருக்கு, ஆக்ட் இருக்கு. அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கு, அதுக்கான ஃபைன் இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் போற போக்குல ஏதோ நிலப்பிரபுத்துவ ஆட்சியில் இருப்பதை போலவும் இந்த திமுக அமைச்சர்களுக்கு ஏதோ எம்எல்ஏக்களுக்கெல்லாம் தாங்கள் ஒரு குறுநில மன்னர்கள் என்கின்ற மிதப்பிலையும் நினைப்பிலையும் இவர்கள் இருப்பதால் தான் அசால்ட்டா பொது மேடைகள் சாதிய பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. அப்புறம் இவங்க 3ஆம் தர மக்கள் அப்படின்றது இந்த மாதிரி எல்லா அமைச்சர்களும் தொடர்ச்சியா சாதி பெயரை குறிப்பிட்டு பேசுறது இதெல்லாம் தொடர்ச்சியா நடந்ததுக்கு அந்த மாதிரி அதோட தொடர்ச்சியா இதை பார்க்கும்போது அப்படிதான் இதை பார்க்கணுமே ஒழிய இவங்களை வந்து அப்ஸ்கண்ட் ஆக வச்சாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா 2 பேரு அந்த அமைச்சருக்கு செய்தியாளர்கள் தொடர்பு கொண்டு கேக்குறாங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க வீட்டுலதான் அது நடந்திருக்கு, தலித் சிறுமியை துன்புறுத்தி இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அமைச்சர் என்ன பொறுப்பற்ற முறையில ஒரு பதில சொல்றாரு. ஒரு அமைச்சர் இப்படியா பதில் சொல்றது? அவருக்கு எவ்வளவு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிலும் நீங்கள் திராவிட வழி வந்தவர்கள், பெரியார் வழி வந்தவர்களாக சொல்லிக் கொள்ளும் இந்த திராவிட மாடல் அரசு அதுல ஒரு கேண்டிடேட்டா ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பொறுப்பற்ற பதில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்க பையனை நான் கட்டி கொடுத்துட்டேன். எப்ப கிராமத்துல நீங்க கேட்டீங்கன்னா பொண்ணு கட்டி கொடுத்துட்டேன்னு வாங்க, இவங்க பையனை கட்டி கொடுத்துட்டேன், அவங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல, அவங்க வேற வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்ற அப்படின்னு. அவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அப்போ இனிமே அந்த உங்களுடைய சொத்துக்கும் உங்க பையன் வாரிசு இல்லைன்னு எழுதி கொடுப்பாரா? உங்க பையனே இல்லைன்னு எழுதி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான கேள்வி ஒரு செய்தியாளர் வந்து சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவை தொடர்பு கொண்டு கேட்கும் போது இந்த மாதிரி பொறுப்பற்ற ஒரு பதிலை அந்த எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. இது எம்எல்ஏவும் தான் சேரும் அந்த குற்றம். எனக்கும் மருமகள் வீட்டுல நடந்தது, மகன் பண்ணா, அந்த பெண் இன்னொன்னும் பதிவு பண்ணியிருக்காங்க, தன்னை நிர்வாணப்படுத்தினார்கள், பிறப்புறுப்பு எல்லாம் வந்து சிதைச்சிருக்காங்க, அங்கெல்லாம் துன்புறுத்தி இருக்காங்கன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட நமக்கு வருது. அதோட உண்மை தன்மையின் ஆராய்ச்சி தான் பார்க்கணும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இன்னும் தெரியல. அந்த பிள்ளைய சொல்ல விடாம விக்டிமையே வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றது. அதனால ஒரு பெண்ணை உளவியலா ஊனமாக்குற விஷயத்தான்
இந்த தலித் சிறுமி விஷயத்துல இவங்க கையாண்டாங்க. கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, ஒரு சிறுமி நீட் எக்ஸாமுக்காக படிக்கிறதுக்காண்டி பொருளாதார வசதி இல்லாத அந்த பெண் அவ்வளோ அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு 600க்கு 433 மார்க் எடுத்திருக்காங்க. அந்த பெண்ணை நீட் எக்ஸாமுக்கு படிக்க வைப்பதாக அழைத்து கொண்டு வந்தவர்கள் இவர்கள். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கு அவங்க சொல்ற நியாயம், அந்த பெண்ணுக்கு நாங்க கேக் வெட்டி இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோ ஆடியோவோ அவங்க மருமகள் வெளியிடுறாங்க அந்த அம்மா. அது வந்து அதுல உண்மைத்தன்மை நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வழக்கறிஞரா அந்த பாப்பா வந்து பல முறை அவங்க வீட்டுல இதுக்கு நடந்த கொடுமைகளை சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இவங்க வந்து மொபைல புடுங்கி வச்சு இதெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. எங்க இந்த பொண்ணு நாளைக்கு சொல்லிட்டா நாம வந்து இந்த பெண்ணை நல்லாதான் பாத்துக்கணும்ன்றதுக்காண்டி முன்னாடியே ஒரு வீடியோ அந்த பெண்ணு கேக் வெட்டி நாங்க பாருங்க நல்லாதான் பாத்துக்கணும்னு பப்ளிக் நம்ப வைக்கிறது. இவங்க போய் அப்ஸ்கண்ட் ஆயிட்டு எதுக்கு முதல்ல அப்ஸ்கண்ட் ஆகுறாங்க? குற்றவாளிகள் அப்ஸ்கண்ட் ஆயிட்டு இப்ப ராம்குமார் விஷயத்துல பாத்தீங்கன்னா தமிழக அரசே போயிட்டு ஒரு குற்றவாளி நிரூபிக்கப்படாத ஒரு நபர் மீது வீடு தேடி போய் அவங்க அந்த பையனை அரெஸ்ட் பண்ண முடியலன்னா அவங்க குடும்பத்தையே அம்மா தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டு வந்து அவ்வளவு சித்திரவதை பண்ண இவர்கள் இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்காட்லாந்து போலீஸ் மாதிரி போலீஸ்ல விட திறமையான தமிழக காவல்துறை இவ்வளவு நாள எப்படி எடுத்துக்கினாங்க? ஒரு அமைச்சர் அவங்களுடைய ஆடியோ வெளியிடுறாங்க, வீடியோ வெளியிடுறாங்க, ஏன் அதை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாதா? அவங்க எங்க இருக்காங்கன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளோ ஒரு வார காலம் மேல ஆகுச்சு உங்களுக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். அதுவும் இல்லாம அவங்க உட்கார்ந்துட்டு அவங்க ஆடியோ வீடியோக்களை வெளியிட்டு தங்கள் மீது நியாயத்தை பப்ளிக் கிட்ட நாங்க இந்த பெண்ணை நல்லாதான் பாத்துக்கணும், இந்த பெண்ணு அஃபேர்ல இருந்தது அதை கண்டிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்டிமைஸ் பண்ண ஒரு யுக்திய தொடர்ச்சியா இந்த அரசாங்கத்துல இந்த திமுக அமைச்சர்களும் ஆட்சியில பண்ணி நடந்துட்டு தான் இருக்கு. வேங்கை வயல் இஷ்யூல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க, மலத்தை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் அனுப்புனாங்க. அது நடந்து ஒரு ஆண்டு காலம் ஆகி இப்போதான் தீர்ப்பு வந்திருக்கு. அவங்க கொடுத்த மலத்துல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண பார்த்ததுக்கும் அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்த மலத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அந்த ஃபேக் டிஎன்ஏ அப்படின்னு. அப்போ வேற யாரோ தானே பண்ணிருக்காங்க அதை, அந்த தலித் மக்களுடைய மலத்தை எடுத்தா இது பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு வருஷம் ஆயுது இவங்களுக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.